பிளாக் கோகோவோட சூப்பர் சைன் ரோஸ் கலர். ஏன் ரோஸ் கலரா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து ஒரு சாதாரண பவர்ஃபுல் இல்ல. அகிரா டோரியாமா கலரை வச்சு ஒரு அர்த்தத்தை மறைக்கிறாருங்க. பொதுவா ஒயிட்ன்ற கலர் வந்து தூய்மை, நற்பண்பு, இந்த கடவுள் அந்த மாதிரி விஷயத்த குறிக்கும். உதாரணத்துக்கு இப்ப ஒயிட் பெட்டல்ஸ் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தூய்மை இருக்கு, இல்ல காட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இல்ல ரெட் பெட்டல்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா அங்க கோபம், அழிவு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பிளாக் கோகோக்கு பல இடத்துல பிங்க் கலர் தான் ஆட் பண்ணிருப்பாங்க, which is the combination of white and red. அதாவது கோபம், அழிவு, தூய்மை, கடவுள் தனம், அந்த எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் ரோஸ் அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ல போர்ட்ரேட் பண்ணப்படுது. அப்படி பார்க்கும்போது ஜாமா பேசும்போதெல்லாம் ஒரு சில இடத்துல ரோஸ் பெட்டல்ஸை விடுவாங்க. உதாரணத்துக்கு கோவா சுட்ட அந்த கவுச்சின்ல பேசி முடிச்சோடனே அந்த மாதிரி ஒரு சீன் வரும். அது எதை சொல்லுதுன்னா, அவனை பொறுத்த வரையும் அவன் பியூர் எவில அவனை பார்க்க மாட்டான். அவன் நினைக்கிறது என்னன்னா மார்டர்ஸ் அழிக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி. அதனாலதான் அவனோட ஆரா அப்புறம் இந்த இதெல்லாம் ரோஸ் கலர்ல இருக்கு. இதுதான் என்ன சொல்ல வராங்க, இந்த ரோஸுக்கும் பிளாக்குக்கும் என்ன லிங்க் அகிரா டோரியாமா சொல்ல வராருன்னா, பிளாக் கோகு ஒரு ஃபால்ஸ் சேவியர், அவ்வளவுதான். அவன் ஹீரோவும் இல்ல, வில்லனும் இல்ல, நல்லவனும் இல்ல, கெட்டவனும் இல்ல, ஒரு ட்விஸ்டட் காட், அவ்வளவுதான். ஒரு ஃபால்ஸ் சேவியர். அவன் செய்யற டிஸ்ட்ரக்ஷனை ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ட்விஸ்டட் காட் தான் ஜாமாசு அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதான் பிளாக் கோகுவையும் பிங்கையும் டோரியாமா ரைட்டிங்கையும் யூனிக்கான ஒரு லேயர்ல வச்சிருக்கு.